நல்லா ஹெவி சைஸில் நல்ல கருப்பு சட்டையில் ஒவ்வொரு மாடுமே நல்லா 20 லிட்டர் கரை வரணும். மாடு நல்லா இளம் மாடாக இருக்கணும். நல்லா ஹெவி சைஸில் நல்லா பெரிய மாடாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு இன்றைக்கி 2 மாடு நல்ல சைஸில் விற்பனைக்கு இருக்குதுங்க. இந்த 2 மாடும் வந்து பார்த்தீங்கன்னா 6 பல்லுங்க. தலையீத்து கிடையாதுங்க. ரெண்டுமே சென கண்டிஷன் இருக்குதுங்க. ஒரு மாடு ஒரு வாரத்துக்குள்ளே கன்று போகிற கண்டிஷன் இருக்குதுங்க. ஒரு மாடு 20 நாளில் கன்று போகிற கண்டிஷன் இருக்குதுங்க. ஒவ்வொரு மாடுமே 20 லிட்டர் கறவை குறையாதுங்க. ஜோடி எடுக்கிறீங்கன்னா 2 மாடு சேர்த்திங்க ஒரு 40 லிட்டருக்கு மேலே தான் கறக்குங்க. 2மே நல்ல சைஸில் நல்ல ஒரே முக லட்சணத்தில் நல்ல ஹெச்எப்பில் நல்ல குவாலிட்டியான மாடுங்க. நல்லா இளம் மாடுகளை வாங்கி ஒரு 10 வருஷத்துக்கு தெளிவாக வச்சுக்கொண்டு எதிர்பார்க்கறவங்களுக்கு 2 மாடு சூப்பரான மாடுங்க. நல்ல கருப்பு வெள்ளை பேட்ஜில் நல்ல ஜாதி பொறுப்பில் சுழி சுத்தத்தில் லேடீஸ் பிடிச்சி லேடீஸ் பால் கறக்கிறதுக்கு 2மே சூப்பரான மாடுங்க. 2 மாடும் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு கூச்சோ மடி கூச்சோ இதில் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் யார் வேணால் பிடிச்சி யார் வேணால் பால் கறக்கிற மாதிரி நல்ல குணமனத்தில் சூப்பரான கிடையாதுங்க. தலைச்சலுக்கு இந்தளவுக்கு நல்ல குணமான மாடுங்க. நீங்கள் மாடு பிடிச்சதுன்னா நீங்கள் வீடியோ தெரிவிக்கணும் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க. நீங்கள் ஜோடியாக வேணால் எடுத்துக்கலாங்க. செப்பரேட்டாக ஒரு மாடு வேணால் எடுத்துக்கலாங்க. 2மே நல்ல சைஸில் சூப்பரான மாடுங்க. ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டெயில் தனித்தனியாக பார்த்துடலாங்க. முதலாவது பார்க்கக்கூடிய இந்த கிடாரிக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடோட பல் வந்து பார்த்திங்கன்னா 6 பல்லுங்க. தலையீத்து கிடையாதுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா நிறைமா சினையாக்குதுங்க. ஒரு வாரம் டெலிவரி டைமுங்க. மடி செட்டு பாருங்கள். நல்ல மடி செட்டுங்க. நல்ல நெட்டு நீளம் எலும்பு கணம். மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஜாதி பொறுப்பில் கொம்பு தலையில் நல்ல கலர் பேட்சில் அருமையான மாடுங்க. சுழி சுத்தத்தில் தெளிவாக இருக்குது. மாடை பொறுத்த வரைக்கும் 4 காம்பு நல்ல டிஸ்டன்ஸுங்க. 4 காம்பு பொறிக்க வச்ச மாதிரி தெளிவாக்குங்க. நல்ல கருங்காம்பில் நல்ல பால் நிரம்ப கொடியாட்டுங்க. உடம்பு நைஸாகட்டு இலக்கமாகட்டு எல்லாமே தெளிவாக்குங்க. நல்ல பேக் வெயிட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது. இன்னும் நல்லா மடி வச்சு கன்று போடுங்க. ஒரு தலைச்சனுக்கு 20 லிட்டர் அசால்ட்டாக கறக்குங்க. நல்லா பராமரிக்கிறீங்கன்னா நேரம் 10 லிட்டர் குறையாதுங்க. 20 லிட்டர் கறவை நல்லா அசால்ட்டாக கறக்குங்க. 6 பல்லுக்கு தலைச்சம் கிடையாதுங்க. மாட்டை பொறுத்த வரைக்கும் கறவை பயப்பட தேவையில்லைங்க. சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது. லேடிஸ் கூட யார் வேணால் பிடிச்சிக்கலாம் பால் கறந்துக்கலாங்க. நீங்கள் மடியில் மடிகாம்பில் உடம்பில் எங்கே கைதொட்டு நீவினாலும் கிடாரி நல்ல குணமனமாக இருக்குங்க. மாடு உதைக்கிற பற்றியோ இழுத்துட்டு போகிறதா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நல்ல குணமானத்தில் தெளிவான கிடாரிங்க. பால் தலைச்சம் கிடாரிங்க பால் நேரம் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு பாருங்கள். எல்லாமே தெளிவாக இருக்குங்க. ஒரு தலைச்சம் கிடாரி ஒரு தலைச்சனுக்கு ஒரு 20 லிட்டர் கறக்கிற மாதிரி நல்ல கருப்பு சட்டையில் நல்ல ஹெவி சைஸில் மாடு வேணுன்னா தாராளமாக இந்த மாடை தேர்வு பண்ணுங்கள். சூப்பரான மாடுங்க. இன்றைக்கி 2 மாடு இருக்குதுங்க. 2 ஒரே மாதிரி முகலட்சணத்தில் நல்ல கலர் பேட்சில் நல்ல ஹெச்எப்பில் 2ம் சூப்பரான மாடுங்க. நீங்கள் ஜோடி எடுக்கிறவங்களுக்கு 2மே சூப்பரான கிடாரிங்க. உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. மாடு பிடிச்சதுன்னா நீ வீடியோவில் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க. நீங்கள் நேர் போய் பக்கமாக இருக்கிறீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி டீட்டெயில் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் நேரில் வந்து கூட தெளிவாக செக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. வர முடியாத நம்பர்களுக்கு பாதுகாப்பான நம்பரில் ஏற்றி அனுப்பிச்சி விட்டுலாங்க. அடுத்தது இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த கிடாரிக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிடாரி 6 பல்லுங்க. தலைச்சம் கிடாரிங்க. அந்த மாட்டு காட்டிலுமே இது நல்ல சைஸில் நல்ல ஹெவி சைஸுங்க. நல்ல வளர்ப்பில் அருமையான வளர்ப்புங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கறத விட நேரில் வந்து பாருங்கள். மாடு சைஸ் என்னங்கிறது தெரியுங்க. கிடாரி நிறைய சனியாக இருக்குதுங்க. பக்கத்துலேயே லோக்கலே இருந்த மாடு தாங்க 2மே. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்த மாடுங்க. இந்த கிடாரி வந்து பார்த்திங்கன்னா கன்று போகிறக்கு 20லேருந்து 25 நாள் டைமுங்க. 25 நாளுக்கு ரொம்ப ஜாஸ்திங்க. 20லேருந்து 25 நாளுக்குள்ள மாடு கன்று போட்டுக்கு. மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல வெயிட்டில் நல்ல மடிகாம் சுத்தத்தில் நல்ல எலும்பு கணத்தில் நல்ல பெருவெட்டில் சூப்பரான மாடுங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்குற நேரில் வந்து பாருங்கள். மாடு அப்போ தான் சைஸ் எனக்கு தெரியும். நல்ல ஹெவி சைஸுங்க மாடு. அந்த மாடு காட்டிலும் இந்த மாடு கொஞ்சம் தூக்கலான மாடுங்க. நல்ல ஜாதி பொறுப்பில் ரிங் கொம்பில் அருமையான மாடுங்க. நல்ல ரோஸ் காம்பு ரோஸ் மட்டிங்க. நல்ல பேக் வெயிட்டுங்க. நல்ல முதுகு பலம் பாருங்கள். ரெட்டை முதுகுங்க. ஒரு ஆள் படுத்து பிறண்டலாங்க. அந்தளவுக்கு நல்ல முதுகு பலங்க. நல்ல மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ப்பில் அருமையான வளர்ப்புங்க. நல்லா தலைச்சனுக்கே இந்த கிடாரி தலைச்சனுக்கே 20 லிட்டருக்கு எபோவ் தான் கறக்கும். குறைச்சி கறக்காதுங்க. குறைஞ்ச போட்டாலும் 20 லிட்டர் கன்ஃபார்ம் குறையாதுங்க. நல்ல ஜாதி பொறுப்பில் சுழி சுத்தத்தில் தெளிவான கிடாரிங்க. நல்லா ரோஸ் காம்பில் அருமையான கிடாரிங்க. இன்னும் 20 நாள் டைமுக்கு டெலிவரிக்கு நல்ல பெரும் கிடாரிங்க. இந்த மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல அடுத்த இதுக்கு மாடு பெருசாங்க. கறவையும் கூடி வருங்க. நல்ல பெருங்கிடாரியாக தலைச்சனுக்கு நிற்கிற ஒரு 20 லிட்டருக்கு மேலே கறக்கணும். 20 லிட்டர் குறையாமல் இருக்கணும்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த மாடு 100% பொருத்தமாக இருக்குங்க. 2 மாடுமே இன்றைக்கி வீடியோவில் இருக்கிற மாடு 2 மாடுமே சூப்பரான மாடுங்க. தலைச்சம் கிடாரி 2மே அவ்வாறு பல்லில் சூப்பரான கிடாரிங்க. நீங்கள் எந்த மாடு பிடிக்குமோ தாராளமாக எடுத்துக்கலாங்க. நன்றி, வணக்கம்.